எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட பெரியசமைய தோட்டத்தில் வந்து எல்லா செஷன் முடிச்சது. லாஸ்ட்டாக வந்து உரம் மேலாண்மை என்னென்னா, நம்ம பண்ணை கழிவுகளை மதிப்பு கூட்டி உரமாக்கி கொடுக்குறது வந்து சிறந்த வேளாண்மைக்கான முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பேட் உப்புக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணால் ஒரு 50,000 வந்து ஈல்டு வந்தால் 30,000 வந்து வெறும் உர செலவே பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ உர செலவு பண்ணி லாபம் இல்லாமல் போகிறது வந்து விவசாயிக்கு மன உளைச்சல், விவசாயத்தை விட்டு போகிற வெறுப்பு உருவாக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால், நம்ம பண்ணையில் இருக்கிற கழிவுகளை சரியான மேலாண்மை பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப அதிக சத்து உள்ள ரொம்ப அபரிமிதமான உரம் கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம அம்மா தோட்டத்தில் வந்து இவங்க ஆடு, மாடு, கோழி 3 வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து தாவர கழிவுகளும் உங்கள்கிட்ட இருக்குது. இவங்க என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் இந்த மாதிரி இடம் இருக்குங்களா, இதே ஃபார்முலா தான். முதல்ல வந்து ஒரு நல்ல இடம் சூஸ் பண்ணுங்கள். முதல்ல கவர்மெண்ட்லேயே வந்து உரக்குழி 20,000 மானியத்தோடு வெட்டி தராங்க. நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை இது மாதிரி சமவெளி பகுதியில் ஃபஸ்ட்டு லேயர் அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம அடிக்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி கல்லை வந்து அடிக்கிறீங்க கீழே. ஏன்னா கீழே வந்து காற்றோட்டம் நமக்கு வேணும். அதை அடிக்கிட்டு மேலே வந்து தென்னை மட்டைகளை அடிக்கிட்டு ஒரு லேயர் முதல்ல தென்னை மட்டை, அந்த பில்லு இது ஒரு பார்த்தீங்களா, பில்லு, அந்த குச்சி, அந்த அகத்தி குச்சி எல்லாத்தையும் ஒரு லேயரு, மேலே அது சாணம் அப்படின்னு ஒவ்வொரு லேயராக என்னென்ன கிடையாது மேலே 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 ஒரு 5 லேயர் போட்டுட்டு, தொடர்ந்து அந்த 5 லேயர் மேலே இந்த ஈயம் கரைசலோ இல்லை கோமியமோ நாட்டு சக்கரை கரைசலோ பஞ்சு மீன் ஏதோ ஒன்று தொடர்ந்து தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு லேயர் மேலே ஒரு மொத்தமாக நீங்கள் தெளித்தாலே போதும். மொத்தமாக தெளித்தாலே அது ஹீட்டாகவும் திரும்ப கூலாகும். கூலாக அதில் இருக்கிற எல்லாமே வந்து பச்சையாக நீங்கள் போடுறப்ப அதில் வந்து மீத்தேன், ஈத்தேன் அது மாதிரி கரியமலை வாய்க்கெல்லாம் கொஞ்சமாக வெளியேறிட்டே இருக்கும். அதோட நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது இன்னும் நீங்கள் மேம்படுத்தணும்னா அசோஸ்பைலம் சொல்லுவாங்க தழை சத்துக்கு, பாஸ்போ பாக்டீரியா மணி சத்துக்கு, அதை பாஸ்பேட்டுக்கு பதிலாக பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா பொட்டாஷுக்கு பதிலாக இந்த நுண்ணுயிர்கள்லாம் வாங்கி நீங்கள் தொடர்ந்து அதையும் தெளிக்கிறப்ப இந்த பச்சையாக இருக்கிற பசுந்தாள் உரமும் இந்த தாவர விலங்கு கழிவுகளும் ஒன்றோட ஒன்று வினை புரிஞ்சு அந்த மட்டை அதோட தென்னை மட்டை தென்னை பாலை எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி பாக்டீரியாவும் இதுவும் சாப்பிட்டு மண்புழுவும் சாப்பிட்டு உங்களுக்கு வெர்மி கம்போஸ்ட் இயற்கையாகவே என்ன சொல்கிறது உங்களுக்கு தரமான ஒரு அந்த உரம் கிடைக்கும். மண்புழு தேவையில்லை, மண்புழு தானாக வந்துடும். நீங்கள் பண்ணுறப்ப தொடர்ந்து சர்க்கரை கரைசல் நீங்கள் கீழே சாணி கரைசலும் தக்காளி கரைசலும் தெளிச்சுட்டு நீங்கள் இதை பண்ணுறப்ப மண்புழு தானாக மேலே நீங்கள் எந்த டிஸ்டர்பும் அதுவாக ஏறிடும். கிடைச்சா என்னது நீங்கள் விட்டுக்கலாம், தப்பு இல்லை. அது உங்களுடைய 2வது விஷயம். அப்போ பண்ணுறப்ப மேம்படுத்தப்பட்ட தொழு உரமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு மரத்துக்கு 10 கிலோ தொழு உரம் இருக்கிறதால 5 கிலோ இது பாதி கொடுத்தாலே பல மடங்கு வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசர் நீங்கள் வெளியில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்காது. உர செலவு மிச்சமாக விவசாயத்தில் பெருசாக லாபம் தான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். சும்மா நீங்கள் இது வரைக்கும் கேட்டதா சந்தேகமாக இல்லை என்ன நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் சொன்னால் முடிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது பயனாளிச்சு நாங்கள் வந்தது அது மாதிரி விஷயம் ஒரு ஃபீட்பேக் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். தென்னை மரத்துக்கு என்னென்ன அந்த இஎம்ஐ மீன் கரைசல், இந்த எருக்கஞ்செடி, அப்புறம் அந்த தலையெல்லாம் போட்டு பண்ணுறது, அப்புறம் அந்த புல்லு கட்டுப்படுத்துறதுக்கு தட்டைப்பயிர் விதைக்கிறது, அப்புறம் குச்சி காட்டுக்கு இடவெளியில் ஊடு பயிர் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அந்த அட்டைப்பெட்டி போடுறது, உரத்துக்கு பதிலாக தான் எல்லாம் அந்த இதுக்குமே இந்த மாதிரி கரைசல் பூரா தெளிக்கிறது. அந்த இந்த பூச்சிக்கு வந்து வேப்பங்கரைசல் கரைசல் தெளிக்க சொன்னாங்க. அப்புறம் ஆட்டுக்கு இந்த அசோலா பயிரெல்லாம் போட்டு, அப்புறம் இந்த இஎம்ஐ 2 மில்லி கொடுக்கணும். அப்புறம் இந்த உரத்துக்கு இந்த லேயர் போட்டு வந்தது உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவலாக இருக்குங்களா? என்ன ஆனால் நம்ம செய்யணும், அதுதான் மெயின். ஆமாம், நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். நீங்கள் வந்து ஒன்றுனா நீங்கள் செய்ய உங்களுக்கு ஆசை வந்து, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க உரம் உங்களை செலவு கொடுத்து வாங்குற தம்பின்றீங்க. தீவனம் வாங்குறப்ப நீங்கள் இது செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு அசோலா விலை வச்சு நீங்கள் எடுத்து போடுறப்போ ஒரு ஈயம் கொடுக்குறப்ப உங்களுக்கு அதே அளவு பால் கிடைக்கிறப்ப நீங்கள் அதை விட மாட்டீங்க. ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு, என்னடா இதெல்லாம் பண்ணமான்னு தோணும் தான் கண்டிப்பாக. நீங்கள் அதை பண்ணி அதோட பயன் அனுபவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ 20,000 காய் வெட்டுறது ஒரு 50,000 காய் வெட்டுறப்ப செலவு பாதியாக குறையிறப்ப உங்களுக்கு வந்து அதை விட தோணாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தோணும், இதெல்லாம் பண்ண உங்களுக்கு அதை விட தோணாது. அது உங்களை பார்த்துன்னு ஒரு 10 பேர் தானாக இயற்கையில் வருவாங்க. ஒருத்தர் பண்ணால் தான் எடுத்து நீங்கள் எதையுமே வந்து நான் சொன்னது தான் R&D ப்ரோசஸ். நீங்கள் 14 ஏக்கரில் முதல்ல 1 ஏக்கர் நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் அடுத்த ஏக்கர் நீங்கள் கண்டிப்பாக சரிங்களாம்மா. அப்புறம் எங்களுக்கு மெயின் இது கலை தான். அந்த கலைக்கு வந்து நான் சொன்ன தக்கப்பூண்ட விதைப்பு, உடுபயிர், இந்த சனப்பு, அப்புறம் வந்து இந்த தட்டைப்பயிர் ரொம்ப சிறப்பாக கலை கட்டுப்படுத்தும். தட்டைப்பயிர் சிறப்பாக வந்து என்னென்னா உங்களுக்கு கூடுதல் வருமானம், ஊடுபயிராக போகிறப்ப வருமானம் கிடைக்கும். அந்த ஆட்கூலி மற்ற மெயின்டெனன்ஸ் அதை வந்து அதில் எடுத்துக்கலாம்.
லாபம் நம்ம நிகர லாபமாக நிற்கும். மீதி இருக்க அந்த அவுட் டன் வந்து நமக்கு அந்த மெயின் கிராப் வந்து ஒரு லாபமாக நிற்கும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க நிழல். சரிங்கம்மா. ஓகேம்மா. அதான் டவுட் இருக்குது. வேறு டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? அது டவுட்டுன்னா ஒரு தோணும்போது செய்யும்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பரில் சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மட்டும் போடுங்க. நம்பர்